எது நம்முடைய வெளிச்சம்? தேவ பிள்ளைகளுக்கு எது வெளிச்சம்? கர்த்தருக்கு மகிமை. சங்கீதம் 27:1 வாசிக்கிற போது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தர் என் வெளிச்சமும். பாருங்களேன், அவனுடைய வார்த்தை என்னன்னு சொன்னா, என் வெளிச்சம்னா கர்த்தர் தான் என் வெளிச்சம். கர்த்தர் என் வெளிச்சமும் எனக்கு ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் உங்ககிட்ட வந்துட்டா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்லுகிறான், யாருக்கு பயப்படுவேன்? எதற்கு நான் அஞ்சுவேன்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எனக்கு விரோதமாய் ஒரு யுத்தம் எழும்பினாலும் பாருங்க, ஒண்ணுக்கும் நான் பயப்பட மாட்டேன். என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுடைய தலைகளுக்கு நடுவில் தேவன் என் தலையை உயர்த்துவார். ஏன்னு சொன்னா, அவருடைய வெளிச்சத்தை அவர் என்னிடத்துக்கு அனுப்பி இருக்கிறார். தேவன் தான் என்னுடைய வெளிச்சம். ஆண்டவருக்கு மகிமை. ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், கர்த்தர் நம்முடைய வெளிச்சமாய் வருகிற போது, கர்த்தரை நீங்கள் உங்களுடைய வெளிச்சமாய் வைக்கிற போது, யாருக்கும் பயமில்லாத ஒரு பயமற்ற ஒரு வாழ்க்கை, ஒரு தைரியம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. ஏன்னா கர்த்தர் இடத்துல வெளிச்சமாய் நிற்கிற போது சத்துரு வெட்கப்பட்டு போவான். யாத்திராகமத்தில் வாசிக்கிறோம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் வெளியே கடந்து வருகிற போது அவர்களுக்கு முன்பதாய் மேகம் என்ன செய்கிறதா? வழிகாட்டி கொண்டு போகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னாலே சத்துரு வருகிற போது முன் நடந்த மேக ஸ்தம்பம் இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே வந்து நிற்கிறது. ஏன்னா நீங்க தேவனை சரியாய் உள்வாங்கிக் கொள்ளுகிற போது, அந்த வெளிச்சத்தை உள்வாங்கிக் கொள்ளுகிற போது அவர் எப்படி இருப்பான்னு சொன்னா, எப்பொழுதும் நமக்கான பாதுகாப்பு அரணாய் இருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னடந்த மேகம் என்ன செய்ததா? நடுவுல வந்து நிற்கிறது. அந்த மேகம் இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்ததா? இரவை வெளிச்சமாக்கினது. ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய வல்ல பிரசன்னம் வந்து என்ன செய்யுமா? உன் இருளை என்ன செய்யும்? வெளிச்சமாக்கும். அதே மேகம்தான். ஆனா எகிப்தியருக்கு எப்படி இருந்ததா? அந்தகாரமானது. சத்துரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவன் வந்து நம்மோடு கூட நிற்கிற போது அவனுக்கு, சத்துருக்கு அது எப்படி இருக்குமா? அந்தகாரமாய் இருக்கும். தேவ பிள்ளைகளுக்கு அது எப்படி இருக்குமா? வெளிச்சமாய் இருக்கும். ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்காக இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். அந்த வெளிச்சம் வருகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வெளிச்சம் நடத்தினது. ஏன்னா அந்த வெளிச்சம் நம்ம கிட்ட இருக்கிற போது பாருங்க, இந்த விமானம், பெரிய விமானம் தரை இறங்குகிறதுக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா எல்லாம் லைட்டு தான். அந்த லைட்டு தான் என்ன செய்கிறது? அதுதான் வெளிச்சம் காட்டும். இதுதான் பாதை, இதுல தான் நீ என்ன செய்யணும்? இறங்கணும். அந்த வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா இந்த விமானம் என்ன செய்ய முடியாது? தரை இறங்குகிறது ஒரு பெரிய சவாலாயிடும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, உன் வெளிச்சம் உங்ககிட்ட வந்திருக்கிறது. இந்த வெளிச்சத்தை நீ என்ன செய்ய வேண்டும் சொன்னா, பயன்படுத்தி ஆகணும். தேவனுக்காக பிரகாசித்தாக வேண்டும். இன்றைக்கு வாங்கி வைத்திருக்கிற வெளிச்சங்கள் ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறார் சொன்னா, அதை உணர்ந்து கொள்ளணும்.